ஹலோ மக்களே! கர்ணா இந்து யாரும் எதிர்பார்க்காத மாரி செம ட்விஸ்ட்டா போயிட்டுருக்கு. நம்ம இந்து ஒரு வழியா கர்ணாவோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து நம்ம கர்ணா கிட்ட குடுக்கும்போது, கர்ணா அத பார்த்து செமையா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கர்ணா அந்த ஃபோட்டோ வச்சு சடங்குகள் பண்ணும்போது, இன்னொரு சைடு நம்ம கிருபாகரனும் அதே ஃபோட்டோ வச்சு எல்லா சடங்குகளும் பண்றாங்கன்னே சொல்லலாம். இத பார்த்துட்டு இருந்த நம்ம கிருபாவோட அப்பாவும், நம்ம கர்ணாவோட பர்ஸ்ல யார் ஃபோட்டோ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது, அந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே, இது எப்படி கருணாவுக்கு கிடைச்சதுன்னு தெரிய மாட்டேங்குதே! கருணாவோட எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா கிருபாவும், திவாகரும் சேர்ந்து கருணாவ ஏதாவது பண்ணிடுவாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிருபாவோட அப்பாவும் பயங்கரமா பதட்டறாங்க. நம்ம கருணாவுக்கும், கிருபாவுக்கும் என்ன சம்மந்தம்? அதே சமயத்துல தீனதயாளன் என்ன செய்ய போறாங்க? நீ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம இந்துவும் அவங்க அம்மாக்குள்ள எல்லா சடங்குகளையும் அந்த இடத்துல பண்ணும்போது, கருணா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் என்னோட அம்மா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி உள்ள சடங்குகள் பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, சரி எல்லாத்தையுமே முடிச்ச உடனே நம்ம இந்துவும், "எதுக்கு கருணா இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படி கேட்கும்போது, நம்ம கருணாவும், "எனக்கு எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எங்க அம்மா ஃபோட்டோ என் கையில கிடைச்சா சந்தோஷமா இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்." அப்படி சொல்லும்போது, நம்ம இந்துவும் அப்படியே அவங்கள்ட்ட ஒரு பொருள குடுக்குறாங்க. "இது என்னன்னு பாருங்க." அப்படி கேட்கும்போது, நம்ம கருணாவும், "என்ன இது? எதுக்கு இத இப்ப என்கிட்ட தந்த?" அப்படி கேட்கும்போது, இந்துவும், "அதான் நான் சொல்றேன்ல, அத தொறந்து பாருங்க. எல்லாமே சந்தோஷமான இதுதான். உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, இது உங்க அம்மாவோட ஃபோட்டோ தான்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் குடுக்குறாங்க. கருணா அந்த இத பார்த்த உடனே, "இது அம்மா ஃபோட்டோவா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா அத ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க மனசுல அவ்வளோ சந்தோஷம். "இப்படி என்னோட அம்மா ஃபோட்டோவ கொண்டு வந்து தந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்து." அப்படி சொல்லிட்டு இந்துக்கு மேல ஒரு தனி பாசம் வருதுன்னே சொல்லலாம். "எவ்வளோ கஷ்டப்பட்டு இத எனக்கு எடுத்துட்டு வந்திருப்ப. உனக்கு எப்படி இந்த ஃபோட்டோ கிடைச்சது?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்துவும், "அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நீ உன்னோட அம்மாவ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட. அவ்வளோதானே! அதனால தான் நான் தேடி திரிஞ்சு இப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நீ இத வச்சு உன்னோட ஆசைய நிறைவேத்திக்க. நீ தான் உங்க அம்மாவுக்கு இப்படியெல்லாம் சடங்குகள் செய்றதுக்கு ஆசைப்பட்டல்ல, அதே மாதிரி செய்திடலான்னு சொல்லிட்டு நம்ம கருணா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கருணாவும் அந்த சாமியார் கிட்ட அந்த ஃபோட்டோவ குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. "இத வச்சு எனக்கு வந்து இந்த சடங்குகள பண்ணித்தாங்க." அப்படின்னு சொல்லும்போது, சாமியாரும், "இது என்ன எல்லாமே தூசியாட்டு இருக்க மாரி இருக்குன்னு" சொல்லிட்டு அத துடைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருபாகரனும், திவாகரன்னு எல்லாரும் சேர்ந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு அந்த சடங்குகள் பண்ணதுக்காண்டி தயாராகுறாங்க. அதே இடத்துல கிருபாவோட அப்பாவும், சரி எல்லாமே நல்லா தானே இருக்கு. கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உங்க அம்மாவ நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. அவ இவ்வளோ சீக்கிரம் போயிடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருபா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கிருபாவும் அவங்க அம்மாக்குள்ள எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் கருணாவும், இன்னொரு சைடு கிருபாவும் பண்ணிட்டு இருக்கும்போது, தீனதயாளன்னு யோசிக்கிறாங்க. கருணா யாருக்கு இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருப்பான்? ஏதாவது ஒரு இது தெரிஞ்சிருக்குமோ அவனுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீனதயாளனும் யோசிக்கும்போது, சரி எதுக்கும் கருணாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மாரியே கருணாவோட பர்ஸ் அவங்க கையில கிடைக்குது. அந்த பர்ஸுக்குள்ள பார்க்கும்போது கருணாவோட அம்மா ஃபோட்டோ இருக்கு. அத பார்த்த உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது என்ன இந்த ஃபோட்டோ எப்படி இவனுக்கு கிடைச்சது? அப்ப கருணாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா? எப்படியாவது கருணாவோட பத்தின விஷயம் ஏதாவது இந்த கிருபா திவாகரனுக்கு தெரிஞ்சுனா அவன உயிரோடவே விடமாட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு தீனதயாளன் பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவ இவங்க பார்த்துடக்கூடாது. பேசாம இந்த ஃபோட்டோவ நம்ம எடுத்துற வேண்டியதான். கருணா கிட்ட இத பத்தி ஏதாவது நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இது எதுவுமே தெரியாம திவாகரனும், கிருபாவும் அவங்க அம்மாவுக்கு எல்லா சடங்குகளும் பண்ண ஆரம்பிச்சுட்டு, சரி வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம கருணாவும் வீட்டுக்கு வந்தவுடனே இந்து கிட்ட சந்தோஷப்பட்டு, "இத்தன நாட்டு என்னோட அம்மா எப்படி இருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனையிலே இருந்துட்டு இருந்தேன். நல்ல விளையாட்டு எங்க அம்மா ஃபோட்டோவ இப்படி எடுத்துட்டு வந்திருக்க. ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்துவும், "நீ எதுக்குமே கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்துல உன்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு உனக்கு தெரிஞ்சிட்டுல யார் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு உன்னை யாருமே எதுவுமே நீ கேட்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கர்ணா கிருபாவோட தம்பியா தான் இருக்குது. இனி செம மாசா எல்லா சீன்ஸும் இருக்க போதுன்னே சொல்லலாம்.